1000 வருஷ அரசாட்சியில் மனிதர்களும் கிறிஸ்துவோடு கூட அரசாழ்வார்கள் என்பது உண்மைதான். அவர்கள் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமா இருந்த சபை பார்க்க முடியும். மற்றும் உபத்திரவ காலத்தின் பரிசுத்தவான்கள். நித்திய ஜீவனில் இருந்து 1000 வருஷ அரசாட்சி முற்றிலும் வித்தியாசமானது. 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்புதான் நித்திய ஜீவன் ஸ்தாபிக்கப்படும். அப்பொழுது தேவன் புதிய எருசலேமில் நம்மோடு வாசம் செய்வார். அவர் நம் தேவனாயிருப்பார். 1000 வருட அரசாட்சியே பரிசுத்தவான்களின் ராஜ்யமே பரமபிதா வேதவாக்கிதே பசுமை பொற்காலம் வருகின்றதே. 1000 வருட அரசாட்சியே இடுக்கண்கள் தீங்கு இளைப்பாரில்லை ஈகத்தில் கர்த்தாவின் மகிமை தங்கும். நன்மையான ஈவுகளை உங்களுக்கு தருவார். என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும்ப்பா, ஆண்டவர் செய்வார். என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும்ப்பா, ஆண்டவர் செய்வார். எங்களுக்கு சொந்த வீட்டில் ஒரு வீடு வேணும்ப்பா, ஆண்டவர் தருவார். எங்களுக்கு குழந்தை இல்லை, அந்த நன்மை தாங்க. எந்த நன்மையா இருந்தாலும் இயேசுன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டு பாருங்க, கட்டாயம் அதை உங்களுக்கு தருவார். இவ்வளவு நல்ல தகப்பன் பார்த்தீங்களா? இவ்வளவு அற்புதமான ஒரு தகப்பன், என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற நல்ல தகப்பன்.